இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டபோது அவர்களோடு பல்ஜாதியான ஜனங்கள் சிலரும் புறப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அடிமைத்தனத்தின் வேதனையை உணர்ந்தவர்களோ, தங்கள் வாசல் நிலைக்கால்களில் இரத்தத்தை தெளித்தவர்களோ, பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்தவர்களோ அல்ல. இவர்கள்தான் பின்னால் வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களை முறுமுறுக்கச் செய்து பாவத்திற்குள் நடத்தினார்கள். இது இன்றைய சபைகளுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையாகும். சபையில் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து ஆராதித்தாலும், நற்கிரியைகள் என்ற வெளிவேஷத்தை அணிந்திருந்தாலும், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாமல் தாங்களாகவே ஒரு மாமாயையான சமாதானத்தை உருவாக்கிக் கொண்டு வாழும் அநேகர் உண்டு. தங்கள் மனசாட்சிக்கு லஞ்சம் கொடுத்து பெறும் போலியான விடுதலை ஒருவனையும் இரட்சிக்காது. சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தின் மூலமாகவும் அவரோடுள்ள உண்மையான ஐக்கியத்தின் மூலமாகவும் மட்டுமே மெய்யான இரட்சிப்பு உண்டு. உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள். உங்கள் இருதயத்தின் வாசலில் கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள்.